72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் டேஷ். ஓகே, அதுக்கு எக்ஸட்ரா. ஓகே, பேப்பரில் படித்து பார்க்கலாம். ஓகே, கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அப்படி தானே? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை அழகாக படைச்சிருப்பாரு, கியூட்டாக படைச்சிருப்பாரு. ஒரு அப்பா வீட்டில் இளையகுமாரன் எப்படி இருந்தாப்புல, எல்லா சுதந்திரத்தோடு இருந்தான். இந்த பேப்பர் நியூஸ் பார்த்தீங்களா, இந்த பேப்பர் நியூஸ்க்கு ஒரு காஸ்பல் உண்டு. இந்த பேப்பர் நியூஸை நமக்கு கிடைக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்போ நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் மொபைல் வந்துருக்கு, யூடியூப் பார்க்காத நபர்களே ரிசர்ச் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேப்பர் வரல, இந்த செல்லு வர்றதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் வந்துருக்குது. அப்போ அந்த பேப்பர் நமக்கு என்ன செய்யல, நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பேப்பர் எப்போ வரும். ஆனால் ஜஸ்ட்டும் படித்து முடிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு, நான் என்ன பண்ணுறேன் அதை பாருங்க. ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு, படித்து முடிச்சாச்சு, பக்கமாக படித்தாச்சு. படித்து முடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? புரியல, மறுபடியும் அதுதான் நம்ம செய்வோம்ல, அதைத்தானே செய்வோம். படித்து முடிச்சா த்ரோ பண்ணிடுவோம், அப்படிதானே? அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிப்பு இல்லை. ஆனால் அப்பாவை விட்டு நம்ம தூரம் போனால் நமக்கு மதிப்பு கிடையாது. அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு கனமும் மரியாதை வந்துக்கிட்டே இருக்கும். அபிஷேகத்தை இழந்தால் ஒன்றும் கிடைக்காது, அப்பதானே? ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த இளையகுமாரன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சான், தன்னுடைய சொத்து முதல் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தன் நண்பர்களோட ஏகமாய் அவன் என்ன செஞ்சான், அவன் சுற்றி தெரிந்தான், கூட்டி போய் எல்லா பழக்க வழக்கத்துக்கும் என்ன செஞ்சான், கற்றுக்கொண்டான். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவன் திரும்பி வரும்போது என்ன பண்ணுறான்னா, அவன் மனம் திரும்பி வருகிறான். சில நேரங்களில் நம்ம உடைக்கப்பட்டதான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நொறுக்கு போனதான வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ஊழியத்தில் சாதிச்சிட முடியுமா, சிறுவர் ஊழியத்தில் சாதிச்சிட முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, அந்த பெரிய கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஏன்னா மனசார நான் சொல்ல முடியும், எத்தனையோ பேர் எப்படிலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் இருக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் அறுவடை செய்யக்கூடியது 10, 100, 60 இருக்கும். ஆமாம், 10 பேருக்காக நீ சுவிசேஷம் சொல்லிடுங்க, 10 பிள்ளைகளாக கூட்டுவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார் நம்மகிட்ட. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்பார். ஓகே, கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாதி எடுத்து 3 ஆகுது. 3 பண்ணிக்கலாம் பாருங்க. எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து ரொம்ப யோசிச்சு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்து இது ஒன்று நல்லா இங்கே இருந்து நல்லா தெரியுது. வாங்க நல்ல பிள்ளையா இருக்கு, சமத்து பிள்ளை யார் இருக்குன்னா அந்த அம்மாவா இந்த அம்மாவா யார் சின்ன பிள்ளையா இருக்காங்க, ரொம்ப தெரியுது. ஆமாம் அப்பா என்ன செய்வது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியது, முன்னாடி மேனேஜ் பண்ண வேண்டியது, முன்னாடி மேனேஜ் பண்ண வேண்டியது இல்லை. சரி, அவ்வளோ கோவம் சார், அவ்வளோ கோவம் இல்லை, வாழ்க்கையை வெறுத்துட்டார் அவர் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்மளே கழிச்சுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு சில நேரத்தில் நம்ம செஞ்ச பாவகத்தையும் நம்ம செஞ்ச காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்புகள், ஆண்டவரை என்னை உருவாக்கி ஏசப்பான்னு சொல்லி நம்ம வந்தபோது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் உண்மையாகவே நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். குறைந்து போன நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குறதுக்கு பேசுவார போகிறோம்னா